வணக்கம். இது உங்கள் ராசி ஜோதிடம் 360. இன்று நாம் பார்க்கப் போகும் ராசி சிம்மம். 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரமாகச் செல்கிறார். இது சிம்மம் ராசிக்காரர்களுக்கான 8வது வீடு. 8வது வீடு என்பது மரணம், ரகசியங்கள், மரபுப் பணம், கடின சோதனைகள், உயிர்ப்புப் போக்குகள், ஆழ்ந்த ஆன்மீகம், வாழ்வில் திடீர் மாற்றங்கள் போன்ற விஷயங்களை குறிக்கிறது. சனி பகவான் இந்த வீட்டில் வக்ரமாகச் செல்கையில் உங்கள் வாழ்க்கையில் சில ஆழமான மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் நடக்கலாம். இந்த சனி வக்ரம் ஒரு நேரடி விளைவுகளை மட்டுமல்லாமல் உங்களை ஆழமாக சோதிக்கும் ஒரு பயணமாகும். உங்கள் மனதின் ஆழத்தைத் தொட்டு உங்களை சுரண்டும் பாணியில் இந்த பெயர்ச்சி செயல்படலாம். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் மிகுந்த நிதானத்துடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். பணியிடத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். உங்கள் வேலைக்கு அதிகமான பொறுப்புகள், நெருக்கடி சூழ்நிலைகள், அசாதாரண மாற்றங்கள் போன்றவை ஏற்படலாம். பணி இழப்பு, இடமாற்றம் அல்லது நிர்வாக மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்படும் சிக்கல்களைப் பற்றியும் கூறலாம். உங்கள் மேலாளர்கள், சக ஊழியர்கள் மற்றும் அலுவலக சூழ்நிலையெல்லாம் சோதனையாகவே இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக பங்குச் சந்தை, வர்த்தக முதலீடுகள் அல்லது கடன் மூலம் வருமானம் ஈட்டுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் நஷ்டங்கள், ஒப்பந்தங்களில் சிக்கல்கள், சட்ட பிரச்சினைகள் போன்றவை வரக்கூடியவை. பழைய பாக்கிகள், வரி விவாதங்கள் போன்றவை மீண்டும் தலை தூக்கக்கூடும். எந்த புதிய முதலீடுகளும் செய்ய வேண்டாம். பழைய விஷயங்களைத் தீர்க்கும் காலம்தான் இது. அதே சமயம் அடங்கிய சொத்துக்கள், மரபுச் சொத்துக்கள், காப்பீடு தொடர்பான லாபங்கள் போன்ற இடங்களில் வருமானம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. நிதிநிலை என்பது முழுமையாக சிக்கனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கும். நீண்டகால பாக்கிகள், பழைய கடன்கள் அல்லது தவிர்க்க முடியாத செலவுகள் உங்கள் நாளை நிர்ணயிக்கக்கூடும். பணம் வரும், ஆனால் அந்த வருமானம் ஒரு நிமிடத்தில் செலவாகும் சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே திட்டமிட்ட செலவுக்கே முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் கணக்கை கண்ணியமாக கவனிக்க வேண்டிய காலம் இது. உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை, பிள்ளைகள், குடும்ப உறவுகள் ஆகிய இடங்களில் ஒருபுறத்துக்கு நீங்கள் மற்றும் மறுபுறத்துக்கு அவர்கள் என பிளவு ஏற்படக்கூடும். உறவுகளில் உண்மையற்ற எதிர்பார்ப்புகள் வரலாம். இரகசியங்கள் வெளிவரக்கூடும். ஆனால் உங்கள் மனநிதானம் அனைத்தையும் சமாளிக்க உதவும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். குறைவான வார்த்தைகளுடன் அமைதியாக இருந்தாலே நல்லது. உடல்நிலையில் மாற்றங்கள் அதிகம் காணப்படும். 8வது வீடு உடலின் ஆழ நிலைகளை குறிக்கும். இவை குருதி அழுத்தம், கல்லீரல், மலச்சிக்கல், புரதக் குறைபாடுகள், ஹார்மோன் சமநிலை கோளாறு போன்றவற்றை உருவாக்கக்கூடும். நீண்ட காலமாக இருந்த வருத்தங்கள் திடீரென தீவிரமாகலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த சிக்கல்கள், ஆண்களுக்கு சிறுநீர் அல்லது புரோஸ்டேட் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதற்கான முன்கூட்டிய பரிசோதனைகள் தேவை. இந்த சனி வக்ரம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்ற காலமாகும். தியானம், ஜபம், பரிகாரம், பழைய பாவங்களை தீர்க்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த காலத்தில் பலனளிக்கும். நீங்கள் மிகவும் விசாரமற்றவராக இருந்தாலும் கூட இந்த காலம் உங்களை ஆன்மீகமாக தூண்டக்கூடும். இந்த எண்ணங்களை வெறுக்காமல் உணர்ச்சியோடு அணுக வேண்டும். சனீஸ்வர பகவானை தினமும் 108 முறை ஓம் சனம் சனி சராய நமஹ என்ற மந்திரத்தை ஜபித்து வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து, எண்ணெய், கருப்பு துணி போன்றவற்றை தானமாக கொடுங்கள். திருநள்ளாறு, திருப்பதி, நவகிரக கோயில்கள், சதுரகிரி போன்ற இடங்களுக்கு செல்லும் யாத்திரைகள் உங்கள் மனதிற்கு அமைதி தரும். முடிவாக, இந்த சனி வக்ரம் ஒரு கடுமையான சோதனை. ஆனால் அந்த சோதனை உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு நீண்ட நடைபயணமாகும். நீங்கள் எதையும் தவறவிடவில்லை என்ற உணர்வோடு வாழ வேண்டிய காலம் இது. ஒவ்வொரு சிக்கலும் உங்கள் உள்ளத்தை வடிவமைக்க வருகிறது. சிம்மராசிக்காரர்களே, உங்கள் பெருமையை சோதிக்க வரும் சனி பகவானை எதிர்கொள்வது உங்கள் துணிச்சலாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க.